ஃபியூச்சர்ல வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ டூல் தான். ஓகே, draw.ioன்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், I'm going to recap what we have done. ஓகே, ஸோ ஒரு அஜூர்ல ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அஜூர் ஐடி வேணும். அஜூர் ஐடிக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும், சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இப்போ அந்த அஜூர் ஐடியோட தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மகிட்ட டை ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ரிசோர்ஸ் குரூப்ல ரிசோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். ரிசோர்சஸ்னா விநெட், விஎம், தென் வி ஆல்சோ சி லைக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்கலாம், ஒவ்வொன்றிலையும் வேற வேற மாதிரி ரிசோர்சஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதுல சப்ஸ்கிரிப்ஷனும் சரி ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் சரி என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம். ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல நாம டேக்கிங் பண்ண முடியும்னு பார்த்தோம், பட்ஜெட் செட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையோ நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்பேக், ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசோர்ஸ் குரூப் ஒருத்தர் அக்சஸ் பண்றாரு, ஆனா இன்னொருத்தர் இந்த ரிசோர்ஸ் குரூப் அக்சஸ் பண்றாரு. இவர் பண்றது அவருக்கு தெரியாது, அவர் பண்றது இவருக்கு தெரியாது. அப்படி பண்ணலாமான்னா பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன, ஆர்பேக், ரோல் பேக் அக்சஸ் கண்ட்ரோல். அது இல்லாம நம்ம என்ன பார்த்தோம், பாலிசிஸ். ஏதாவது சில பாலிசிஸ்ங்கிற டாபிக் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சில பாலிசிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ல விநெட்டை டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஓகே, இல்ல இந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து நான் வந்து எந்த மாடிஃபில்ல இது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண, வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பாலிசிஸ் பண்ணணும்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நான் ஒன்லி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் தான் டிப்ளாய் பண்ணலாம், வேற எங்கேயும் டிப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா ஐ கேன் புட் அ பாலிசி. இந்த பாலிசி வந்து அங்க இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது டீடைலா வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுதான் என்ன சொல்றோம், ரிசோர்ஸ் குரூப். ஓகே, இதுல நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் டாபிக் நம்ம விஎம் பார்த்தோம். விஎம் பார்த்தப்ப என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது உள்ள ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னு பார்த்தோம். ரிசோர்ஸ் குரூப் உள்ள ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று உங்களுக்கு தெரியாமலே பேக் எண்ட்ல ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணும்போது ஒரு நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பார்த்தோம். மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் நான் 2 தான் டிரா பண்ணிருக்கேன், ஒன்னுலயும் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஒரு விநெட்டுக்குள்ள மல்டிபிள் சப்நெட் இருக்கலான்னு இருக்கும், நம்ம பார்க்கல. நீங்க டிப்ளாய் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, அந்த விஎம் வந்து ஒரு சப்நெட்ல போய் டிப்ளாய் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம விஎம் ஏசி ஒன்லையும் ஏசி டூலையும் டிப்ளாய் பண்ணி பார்த்தோம். அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி, 2 விஎம்க்கும் தனித்தனியா பப்ளிக் ஐபி அசைன் பண்ணோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிபி எடுத்து அந்த 2 விஎம் குள்ளேயும் போனோம். 2 விஎம் குள்ள போய் 2 விஎம் உள்ளேயும் 2 வெப் சர்வர் டிப்ளாய் பண்ணி நாம என்ன பண்ணோம், அந்த வெப் சர்வரை வெளியில அந்த பப்ளிக் ஐபி வழியா நம்ம என்ன பண்ணோம், அக்சஸ் பண்ணி நாம பார்த்தோம். ஓகேயா, சோ இது புரியுதா உங்களுக்கு சிம்பிளா? ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் டிரா பண்ணணும்னா உங்களால ஈஸியா பண்ண முடியுமா? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ சிம்பிளா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இதுக்கு ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ இந்த ஆர்கிடெக்சரை நான் டிரா பண்ணி உங்களுக்கு சிம்பிளா காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களை யாராவது நீங்க வந்து பண்ண வேலையை உங்களால டிரா பண்ண முடியுமா? நீங்க நிறைய சொல்யூஷன் பாத்தீங்கல்ல, எதையா ஒண்ணு உங்களால டிரா பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த 2 டாபிக் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்.